ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே ஒன்றுனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசன்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, தமிழன் 7617 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ, நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கேன், ஆனால் தெரியாமல் மானிட்டேஷனில் கிளைம் கொடுத்துட்டேன். வி வில் சென்ட் யூ அன் இமெயில் வென் யூ ஆர் அப்ளை எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஃப்யூச்சரில் இதனால் ப்ராப்ளம் இருக்கா, பிரச்சனை வருமானு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஃப்யூச்சரில் இதனால் எந்தவித பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் தான். அதாவது ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ பண்ணியிருக்கும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வி வில் சென்ட் யூ அன் இமெயில் வென் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ளூ ஐக்கானில் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க. அது எதனாலனா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, இந்த வாட்ச் ஹவர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே டிக்கில் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ரிமைண்டர் மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கிற விதமாக நீங்கள் வந்து இதில் கொடுக்குறது தான். இது நீங்கள் கிளைம் கொடுக்குறதோ இதெல்லாம் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. ஸோ இதை பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கவும் தேவையில்லை, பெருசாக பயப்பட எதுவுமே இல்லை. இதனால் ஃபியூச்சரில் ப்ராப்ளம்லாம் வரப்போகிறதுல உங்களுக்கு மெயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சம்டைம் லேட்டாக கூட வரலாம். நீங்கள் டேரெக்டாக இதிலேயே போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான்சி ஃபிலோமினா அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுறது பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் சொல்லுங்கன்னு. ஜஸ்ட்டு இதெல்லாம் டிஃபால்ட்டு தாங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் நீங்கள் இப்போ உங்களுடைய சேனல்லே நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா புதுசாக ஒரு வியூவராக நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ஒரு சில வீடியோஸ் அவங்களுடைய வீடியோஸை செக் பண்ணுறீங்க, உங்களுடைய வீடியோனாலும் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா ஹோம் பேஜ் ப்ரௌஸ் ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு அண்ட் அவங்களுடைய வீடியோஸ்னாலும் கூட இப்போ உங்களுடைய வீடியோஸ்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து ஷோ பண்ணும். ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து செட் பண்ணணும், அதில் வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சேனல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, நானும் பார்த்தேன். இதை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக வரக்கூடியதான், அந்த ரெக்கமெண்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பாய்ஸ் மீடியா அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ஆனால் ப்ரீமியம் மியூசிக் வந்து முடிஞ்ச பின் எதுவும் பிரச்சனை வருமா, ப்ரீமியம் இசை வீடியோ பதிவு போட்ட பின் ப்ரீமியம் முடிந்து விட்டால் பதிவுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கோங்க. ரீசன்ட் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், அந்த யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த யூடியூப் ப்ரீமியம். ஸோ ஒரு கிரியேட்டராக நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணுறதுலாம் கம்ப்ளீட்டாக பிரச்சனை வரத்தான் செய்யும். ஈவன் காப்பிரைட் கிளைமாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நார்மலாக நடக்கக்கூடியது. இதை நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் வியூவர்ஸ், நாட் ஃபார் கிரியேட்டர்ஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அகெயின் கன்ஃபியூஸ் ஆகி தான் கேட்குறீங்க. அந்த ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், வியூவர்ஸ்க்கு வந்து இது கிடையாது. ஸோ நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதற்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்தாவோ, அதாவது ஈவன் நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணியிருந்தால் கிளைம் மாதிரியான விஷயங்கள் அண்ட் கண்டென்ட் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் மாதிரியான இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ மேக்ஸிமம் அதை வந்து தவிர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் அண்ட் நீட்லெஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இல்லாட்டி கூட ஷார்ட்ஸில் அமௌண்ட் வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தேவையில்லை. 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் பண்ணணும், இல்லைனா 4000 வாட்சர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணணுங்கிறதுலாம் தேவையில்லை. உங்களுடைய ஷார்ட்ஸ் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வித்தவுட் மானிட்டேஷன்லேயே ஷார்ட்ஸ் கிளைம், அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகலாம். நீங்களே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ஷார்ட்ஸை வந்து ரெகுலராக கொடுக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு அதிக ஆடியன்ஸை ரீச் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். மற்றபடி நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. அதன் மூலிமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேமெண்ட் ஏர்னிங்ஸ் மாதிரியான ஒரு விஷயமாக எடுக்க முடியாது. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக வந்து இதுவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம், உங்களுடைய ஷார்ட்ஸ் ரீச்சை பொறுத்து. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஒய்பிபி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும், ஷார்ட்ஸ் பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. மற்றபடி நம்ம நார்மலாக ஆட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரீச் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சுல்லா வாரியர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, காப்பிரைட் வராமல் இருக்கணும்னா எவ்வளோ செகண்ட் யூஸ் பண்ணலாம் ஆடியோ வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம ஹையராகவும் சொல்ல முடியாது, ஏன்னா லோவாகவும் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். மேக்ஸிமம் வந்து ரீமேக்ஸ் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு கிளைம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது. ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஃபியூ செகண்ட் யூஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ரீமேக்ஸாக யூஸ் பண்ணால் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆடியோ யூஸ் பண்ணிங்கன்னா ஈவன் நீங்கள் ஒரு 5 செகண்ட் யூஸ் பண்ணால் கூட கிளைம் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எது பெட்டராக இருக்கும். லைக் ஈவன் கிளைம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆஃப்டர் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுதேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்துக்கோங்க. நம்ம பர்டிகுலராக ஃபேர் யூஸ் படி சொல்லலாம், ஒரு ஃபியூ செகண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஐடி மூலிமா கிளைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த ஆல்டர்னேட்டிவாக இப்போ மியூசிக்கு ஒரு ரீமேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணால் தேடிக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி காமராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ லிங்க் ஸ்டோரி போஸ்ட்லாம் போட்டு ஆட் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணால் க்ரோம் உள்ளே போய் வீடியோ ஷோ ஆகுது. அது நம்ம வீடியோவில் வியூஸ் ஏறுமா? கண்டிப்பாக ஏறுங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லனாலும், அது எப்படி ப்ளே ஆனாலும், அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே ப்ளே ஆனாலும் சரி, க்ரோமில் ப்ளே ஆனாலும் சரி, அது இல்லைனா ஜஸ்ட் யூடியூப்பில் ப்ளே ஆனாலும் சரி, இந்த மாதிரி எதில் ப்ளே ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸாக கவுண்ட் ஆகும். அண்ட் அதில் எவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆக தான் செய்யும். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் இந்த ஷார்ட்ஸு அடுத்தது நார்மல் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வியூஸ் ரேஞ்சில் எந்த பிரச்சனையும் வராது. பட் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இந்த யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து இருக்கலாம் அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. வியூஸ் எல்லாமே பக்காவாக வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே அதுக்கான வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ஹாய் சகோ, வாட்ச் ஹவர்ஸ் 20,000+ காட்டுது டேஷ்போர்டில், பட் மானிட்டைசேஷனில் ரொம்பவே கம்மியாக காட்டுது. உங்களுடைய சேனலில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வீடியோ டெலீட் பண்ணியிருக்கலாம். மேஜரான ரீசன்ஸை சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து டெலீட் பண்ணியிருக்கலாம், ஷார்ட்ஸ் அதிகமாக நீங்கள் மேக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா லைக் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக யூடியூப்பில் இருக்கலாம். லைக் எப்படி சொல்கிறோம்னா லைக் ஒரு 1 இயருக்கு மேலே அதிகமாக வந்து நீங்கள் யூடியூப்பில் இருந்திருக்கலாம். உங்களோட 1 இயருக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். தெரியாமல் நிறைய வீடியோஸ் நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி மேஜரான பெரிய பெரிய ரீசன்ஸ் வந்து காரணமாக இருக்கலாம். உங்களுடைய டோட்டல் வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற அளவுக்கு பார்க்கும்போது. பட் பர்டிகுலராக வந்து அதில் எத்தனை வீடியோஸ் நீங்கள் டெலீட் பண்ணீங்க, நீங்கள் 1 இயருக்கு மேலே யூடியூப்பில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல், 1 இயருக்கு இப்போ லாஸ்ட்டு இந்த இன்னையிலேருந்து ப்ரீவியஸ் 1 இயர் எடுத்து பார்த்தா எவ்வளோ வீடியோஸ் அதுக்கு முன்னாடியும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. அது பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். அதே சமயம் அன்லிஸ்டட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ப்ரைவேட் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இருக்காது. ஷார்ட்ஸ் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீல்டில் போகும்போது அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டேப்பில் ப்ரொமோட் பண்ணும்போது அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸில் பிரச்சனைகள் இருக்காது. மேக்ஸிமம் கன்சிஸ்டன்சியாக இருங்க. வீடியோ வந்து ரெகுலராக கொடுங்க. அதுதான் எப்போவுமே பெட்டரான ஒரு விஷயம் யூடியூப்பில் குயிக்காக மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ், எல்லா கொஸ்டின்ஸுமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பாக்கி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவுச்செல்வன் விஸ்வநாதன் கேட்டிருந்தாங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து 2000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அண்ட் அது போக வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா மகிழ்ச்சி தான். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நாளைக்கு இந்த கேள்வி பதில் உங்களுடைய சண்டே Q&Aல வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறத மீட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் யூடியூப்ல வந்து இந்த மானிட்டைசேஷன் ரெக்யர்மெண்ட்ல வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வைக்க வேண்டாம். அதே சமயம் ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து மானிட்டைசேஷனுக்கான கிரைட்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருங்க. அதுதான் எப்பவுமே யூடியூப்ல முக்கியமான ஒரு விஷயம். யூடியூப்னுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேத்தில் லைக் வந்து யாருக்குமே அந்த ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு அடுத்தது கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் வந்து ஹையர் பண்ணாங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் கண்டிப்பாக வந்து கிரியேட்டர்ஸ் வந்து யூடியூப்ல வந்து ஆக்டிவாக இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குனால. ஏன்னா யூடியூப்ல ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த ஒரு பர்டிகுலர் கிரியேட்டருக்கும் பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும், யூடியூப்க்கும் அது பெனிஃபிட்டான ஒன்றா இருக்கும். ஸோ அந்த ஒரு விதத்தினால இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல 6 மாதத்துக்கு மேலே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட பண்ணல அப்படின்னு சொன்னால் யூடியூப்க்கு ரைட்ஸ் இருக்கு உங்களுடைய சேனலுடைய மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேனலுக்கு நடந்துகிட்டும் இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 2000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுன்னா நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான உறுதி இருக்கு பார்த்தீங்களா. இதை பற்றி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே கிடையாது. இதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டாம். இதை யாரும் பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. அது போக அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்னும்
மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வரப்போகுது ஷார்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இன்னும் நிறைய டைம் இருக்கு. பட் பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அப்டேட் படி பார்க்கும்போது நியூ மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஷார்ட்ஸ்க்கு வரவிருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது யூடியூப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிரைட்டேரியால வந்து அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையரா ஆக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. மேபி 4000 அப்படிங்கிறது 5000 ஆகிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமா இருக்கலாம். அதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றோம். இப்போ வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிறதான் ஒரு மேஜரான எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்டா இருக்கு. அது தவிர ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவும் இருக்க கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை பெருசா யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண ஒரு ஆள் டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி முடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.